வெல்கம் டு ஒன் நமச்சிவாய ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போவது 1 ஏக்கர் 40 சென்ட் செம்மண் பூமி தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு. மேலும் என்ன வசதி வாய்ப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்டில் போஸ்ட் பண்ண ஆல் பண்ண ஆனில் வச்சுருங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். இடம் பாருங்க, அது நிறைய கஸ்டமர்கள் வந்து ரேட்டுக்கு வந்து கம்மியான ரேட்டுக்கு அந்த மாதிரி 1 ஏக்கரை 1.5 ஏக்கரை வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் இன்றைக்கி வந்து இந்த சேனலில் வந்து செம்மண் பூமி நான் பதிவிட்டிருக்கேன். இது நல்ல அருமையான லேண்டுங்க. காடு முழுவதுமே வந்து குச்சி கிழங்கு பயிரிட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து தீவனத்தட்டு இருக்குங்க அந்த லேண்டுலேயே. ஒரு காடு ரொம்ப அழகான தெளிவானது. அதேமாதிரி காப்பில் உள்ள தென்னை மரம் ஒரு 8 தென்னை மரங்கள் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி 2 வருஷம் கன்று வந்து ஒரு 5-6 கன்று இருக்குங்க. ஒரு 6-7 கன்று இருக்குது இந்த தோட்டத்துலேயே. இவங்களுக்கு இந்த தோட்டம் வந்து இப்போ வந்து வெறும் எம்டி லேண்டை தான் கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து இவங்களுக்கு காடு கொஞ்சம் ஏற்கனவே இருக்குங்க. இவங்க வந்து இந்த 1 ஏக்கர் 40 சென்ட் மட்டும் விற்பனை செய்கிறாங்க. அதனால் வந்து கிணறு சர்வீஸ் எதுவும் அவங்க கொடுக்கல. கிணறுலாம் வந்து அவங்களோட தோட்டத்தில் நிறுத்திக்கிறாங்க அண்ணன் தம்பிக்கு பாகம். அதனால் வந்து அவங்க சர்வீஸ் எதுவும் கொடுக்கல. இப்போ இதுக்கு வந்து இது எம்டி லேண்டை தான் கொடுக்குறாங்க. 1 ஏக்கரை 40 சென்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு 5 சென்ட் வந்து மேலேயும் வரலாம், இல்லை குறைஞ்சும் வரலாங்க. அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. அளந்து கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க. காடு வந்து அதாவது செவ்வக வடிவத்தில் நல்லா சாதாரணமான லேண்டை கொடுத்துறாங்க அளந்து. அதே வந்து பார்த்தோம்னா ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னாங்க, மொத்த விலையாக வந்துங்க 30 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. நம்ம நேரில் உட்காந்து பேசும்போது கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. இடம் பிடிச்சா கண்டிப்பாக ஓனர்கிட்டே உட்காரலாங்க. உட்காந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ரேட்டு குறைச்சி நல்லபடியாக நமக்கு இடம் நம்ம கறி எடுத்துக்கலாங்க. நல்லாயிருக்கும் இடம். ஏன்னா வந்து இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா நம்ம மல்லிகைக்கரையிலேருந்து தம்மம்பட்டி போகிற ரூட்டில் நம்ம நாய்க்கம்பட்டியிலேருந்து நம்ம எப்படி சொல்கிறது, அதை முள்ளுக்குறிச்சி செல்லும் வழியில் இந்த இடம் அமைஞ்சு உளிப்புறன்னு இருக்குது. முள்ளுக்குறிச்சி செல்லும் வழியில் உளிப்புறன்னு இருக்குது. உளிப்புறத்துக்கு அருகாமையில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இடம் பாருங்க அழகாக இருக்கும். அதேமாதிரி பார்த்தா நம்ம பஞ்சாயத்து தார் சாலையிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு நல்ல அகலமான மண் சாலை வசதி இருக்குது. தடமெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லோரும் பொது வழி பாதை தான், போகிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென்னை மரமெல்லாம் நல்லாயிருக்கு. ஒரு 8 தென்னை மரங்கள் இருக்குது. அப்புறம் இந்த தீவனத்தட்டு சொன்னீங்களா அதுதான் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து இப்போ இது கொடுக்கறது வந்து ஒன்லி எம்டியாக தான் கொடுக்குறாங்க. அதனால தான் வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது. ஏன்னா வந்து பாருங்கள், இந்த இடம் அளந்து கொடுத்தோன்னு சொல்லியிருக்காங்க. 1 ஏக்கர் 40 சென்ட் நல்லா ஸ்கொயராகவே அளந்து கொடுத்துருவாங்க. தடமெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். இடம் நல்லாயிருக்கும். அதேமாதிரி அக்கம் பக்கம் சுற்றுலாவெல்லாம் பார்த்திங்கன்னா வீடு வசதியெல்லாம் பக்கமாக வீடுங்கள்லாம் இருக்குது. அந்த ஏரியா நல்லா இருக்குங்க. நல்லா தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. நல்லா செம்மண் பூமி நல்லாயிருக்கும். இடமெல்லாம் சூப்பரான லேண்டு. ஒரு மரமெல்லாம் இதெல்லாம் விற்பனைக்குள்ள லேண்டில் இருக்கிறது தான். நல்லா காப்பில் இருக்க மரமெல்லாம் பாருங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருந்தேன். என்னோடய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து சைட் விசிட்டு பாருங்கள். இதுதான் தடம் பாருங்கள். ஆனால் அகலமான ரோடு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுலேருந்து அப்படி காட்டுக்குள்ளே கீழே இறங்கிக்கலாம். கிழக்கு பார்த்த பூமி இது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரோடெல்லாம் அகலமான ரோடு தான். நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்.